நம்ம மகனை கொண்டு வருவோம், மருமகனுக்கு முக்கிய இடத்த கொடுப்போம், அவர் தாங்க ஆட்சி, கட்சியை கவனிச்சு கொண்டோம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல செய்வோம் அன்னு இப்போ முதலமைச்சர். கலைஞர் அப்படி செய்ய மாட்டார். கலைஞர் என்ன செய்யார்? ராஜா மேல குற்றச்சாட்டு 2G ராஜினாமா பண்ண சொன்னார். கலைஞர் பண்ண சொன்னார். பிறகுதான் கைதியாகிறார். உங்களுக்கு புரியுதா? கலைஞர் ஒரு சில சூழ்நிலையில அத மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்தாப்புறம் வளைஞ்சு போவார். இவருக்கு ஸ்டாலினுக்கு புரிதல் இல்லைங்க, தெரிதல் கிடையாதுங்க. அவருக்கு யாரோ எழுதி கொடுக்கறத படிக்கிறார் மேடைகள்ல. அது கொஞ்சம் கலைஞர்னா ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சி கலைக்கிறாங்கன்னா அந்த அந்த அழைப்பு கொடுத்த உடனே தனக்கான பேச்சு என்ன பேசணும், அதை பற்றியான அந்த இடத்துக்கு போறோம், என்ன பேசணும், எப்படி பேசணும், அது சம்பந்தமான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போவார். இவருக்கு யாராவது ஒருத்தர் எழுதி கொடுக்கறத மேடையில போய் பெரிய எழுத்துல டைப் பண்ணி கொடுக்குறாங்க, படிச்சுட்டு வர்றாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. யாரோ அவங்க எழுதி கொடுத்தவங்க யாரு? நேற்று வரைக்கும் திமுகவை திட்டின ஆட்கள், திமுகவை முள்ளிவாய்க்கால திட்டின ஆட்கள் இன்னைக்கு நல்ல பிள்ளைகளா இருக்க. நேற்று முள்ளிவாய்க்கால கெட்ட பேர் வாங்கும்போது நாங்கெல்லாம் முட்டு கொடுத்தோம், முட்டு கொடுத்தவங்க வெளியே நிக்கிறோம்.